ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கார்ட்டூன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ஒரு டாஸ்க் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது என்ன மிஸ்டேக்குங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் சரியாக யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கிறத பார்க்கலாம். எப்பப்பப்பா கை கால்லாம் வலிக்குது. இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு சமைச்சு கொட்டியே என் உடம்பெல்லாம் தேஞ்சி ஓஞ்சி போச்சு. இனிமே இந்த கவலை நமக்கு இல்லை. இப்பதான் உற்சாகமா இருக்கு, உடம்புக்கே புத்துணர்ச்சியா இருக்கு. மருமகங்கிற பேர்ல ஒரு அடிமை சிக்கிருச்சு நமக்கு. வச்சு செஞ்சிட வேண்டியதான். வேதா வேதா, சொல்லுங்க. ஒரு மட்டு மரியாதையே கிடையாது இந்த மருமகளுக்கு. அங்க நின்னுக்கிட்டே சொல்லுங்க சொல்லுங்கன்னு இனியே தொண்டை தண்ணி வத்த கத்த வைக்கிறான். நாட்டுக்கோழி வாங்கி வச்சிருக்கிறேன், அதை சுட்டு உரிச்சு வைக்கி. அதை குழம்பு வைக்கவா பிரியாணி பண்ணவான்னு யோசிச்சு சொல்றேன். சரிங்க. இந்த மீனை பொரிச்சுக்கிட்டு இருக்கேன், வாரேன். வேதா, மீனை பொரிக்கும் போது வாசனை வெளியில வரக்கூடாது பாத்துக்க. வந்துச்சு குடிமீ ரெண்டுத்தையும் ஆஞ்சி விடுவேன், ஆஞ்சி. சரிங்க. இந்த சாம்பிராணி எல்லாம் வச்சிருக்கிறேன், கமகமன்னு போட்டு விட்டுறேன். கேட்க நல்லாத்தான் இருக்குது, சொல்றதெல்லாம் ஒழுங்கா செஞ்சிரு. சரிங்க செஞ்சிடுறேன். இதெல்லாம் ஒரு மாமியாரா? வந்து 2 நாள் கூட முழுசா ஆகல, மாடை விட கேவலமா வேலை வாங்குது. மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்குது. இதுகிட்ட போய் சிக்கிக்கிட்டேன் பாரு. ஆண்டவா, என்ன காப்பாத்து. மைனி வீட்டுல இருக்கீங்களா? யாரு? உள்ளதான் இருக்கேன், வாங்க. என்ன மைனி, வழக்கத்தை விட வீடு ரொம்ப சுத்தமா இருக்கு. இந்த பண்டிகை நாள் தான் இப்படி சுத்தமா வச்சிருப்பியே, வரலாறு காணாத விதமா. என்ன வீடு இவ்வளவு நீட்டா வச்சிருக்கியே, என்ன விசேஷம் வீட்டுல? ஒட்ட வீட்டை விட என் வீடு நல்லா தம்படி இருக்குது. அதெல்லாம் சரிதான், என்ன விசேஷம் அதை சொல்லுங்க முதல்ல. வீடு இவ்வளவு சுத்தமா இருக்குது. ஒரு விசேஷமும் இல்ல, வீட்டுக்கு புதுசா ஆள் வந்திருக்குது, அவத்தான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, யார் வந்திருக்கா மைனி? அது ஒண்ணுமில்ல, தூரத்து சொந்தம், மருமக முறை வேணும், வந்திருக்கிறா ஒருத்தி. சரி, நான் வந்ததே மறந்துட்டு பாருங்க மைனி. இன்னைக்கு வீட்டுல என்ன சமையல்? என்ன சமையலா இருந்தா என்ன இவளுக்கா? வந்துட்டா, வாரத்துல 4 நாள் இங்கதான் வந்து திங்கிறாவ, குடும்பமா வந்துகிட்டு என்ன சமையல்னு வேற கேக்குறா. என்ன மைனி ரொம்ப யோசிக்கிய? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல, சாம்பார் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியா? எனக்கே உடம்புக்கே முடியல, மேலுக்காலெல்லாம் வலிக்குது. சரி, என் வீட்டுக்காட்ட சொல்லிட்டு வந்தேன், இங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன், எடுத்துட்டு வரேன்ட்டு. வழக்கமா எடுத்துட்டு போறது தானே. சரி, மீனு கீனு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பியே, நாட்டுக்கோழி அது அடிச்சு வச்சிருப்பியேன்னு நினைச்சு வந்தேன். கமகமான சாம்பிராணி வாசனை எல்லாம் அடிக்குது. சாம்பார்னால எனக்கு தொண்டைக்குழியில இறங்காத. என்ன பண்ண? வந்துட்டேன். சரி இருந்து ஒரு புண்டால சாம்பார் ரசத்தையும் ஊத்திட்டாரையும் வாங்கிக்கிட்டு போ. அப்படியா சொல்லுதிய மைனி? என்ன செய்ய? சரி கொடுங்க, வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது முட்டைக்கிட்ட அவிச்சு இல்லை முட்டைக்கிட்ட ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்க. இதெல்லாம் தொண்டையில இறங்காது பார்த்துக்கிங்களேன். எல்லாம் உங்க அண்ணனை சொல்லணும். அவரு தான் உங்க வீட்டில் வச்சுக்கிட்டு இப்படி வளர்த்துருக்காவே. நான்வெஜ்ஜி கவிச்சு இல்லாம புழங்காம கொள்ளாம திங்கிறதுக்கு பழக்கியே விடலை. கவிச்சு இல்லாம திங்க முடியுதா பத்தியா உன்னால? என்ன செய்ய மைனி, தொண்டையில இறங்க வேணாங்குது. அது எப்படி இறங்காம இருக்கும்? அண்ணன் சம்பாத்தியத்தில் திங்கிறது தானே, நல்லா தான் இறங்கும். லபக்குன்னு திங்கும் போது இறங்காதாமல, இறங்காது. தயிர் சாதம் வெறும் லெமன் சாதத்துக்கு லபக்குன்னு திம்பா. நம்ம வீட்டுல வந்தாதான் பிகு பண்ணிக்குவா. என்னென்ன பேச்சு பேசுறா பாரு. கஞ்சிக்கே வழி இல்ல, கஞ்சிக்கு செத்தவ சிக்கன் மட்டன் கேக்குதான், சிக்கன் மட்டன். ஆத்தி, இவன் என்ன மீனும் கோழியோட வந்து நிக்கா? அத்தை, மீனை நல்லா வறுத்து வச்சுட்டேன், உப்பு புளி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க, மசாலா எல்லாம் கரெக்டா இருக்கா, தூக்கலா இருக்கான்னு பாருங்க. சரியான கூறு கட்டவளா இருப்பா போல. மீன் வறுக்கிற ஸ்மெல்லே வெளியில வரக்கூடாதுன்னா மீன் கோழி எல்லாம் வெளியில காட்டு வந்து காட்டிக்கிட்டு கிடக்கா. இந்தா வாயை பழந்துட்டால, முடிஞ்சு ஜோலி. கோழியை நல்லா உரிச்சிருக்கேனா பாருங்க, அங்க இங்க பிசுறு கிசுறு தட்டி இருக்கா, நல்ல கழுவி கொண்டு வந்திருக்கேன். இதை நான் என்ன செய்யட்டும்? குழம்பு வைக்கட்டுமா இல்ல பிரியாணி பண்ணட்டுமா? யாத்தே, முழு கோழியை இப்ப நான் முழுசா பாக்குறேன். நானு இவ்வளவு நாளா இத்தனை வருஷத்துல இந்த முழு கோழியை நான் இவ்வளவு பெருசா உரிச்சு வச்சு நான் பார்த்ததே இல்லையா. இந்தா வாயை பொழந்துட்டால, முடிஞ்சு. என்ன தேனை கேட்டுக்கிட்டே இருக்கிற, ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கியே.
சில மாதிரி உட்கார்ந்துருக்கிய. அந்த மீனையா தின்னுக்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அடுத்தடுத்து நான் போட்டு பொரிக்க வேண்டாமா? மணி ஆக்கிட்டு இருக்குதுல்ல, சாப்பாட்டுக்கு எல்லாரும் வந்துருவாவல்ல. வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னை எப்படியெல்லாம் சிறப்பா பழி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா பேஸ் பேஸ் சரியா செஞ்சிட்டாளே. என்னத்த இவங்க வேற கோழியவே வாயப்பிறந்து பார்க்காவே அப்படியே லபக்குன்னு முழுங்கிருவாவளோ. இவ கனவுலயே கோழி மட்டனு சிக்கனு எது கிடைச்சாலும் ருசிச்சு ரசிச்சு திம்பா. நெச்சத்துல வேற கண்ணில் முழு கோழியை உரிச்சு காட்டிட்டாளா? திங்காம விட மாட்டா. மைனி என்னைய கொஞ்சம் கிள்ளுங்களேன். ஏன் அத்தே, என் கண்ணு முன்னாடி இருக்கிறது நெச்சதானா கனவுதானா? ஏன் மைனி என்கிட்ட போய் சொன்னீங்க சாம்பாருன்ட்டு? இங்க சிக்கனு மட்டனு வானத்துல பறக்கிறது கீழே மடக்கிறது வரைக்கும் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கியா? அந்த மீனை கொஞ்சம் கொடுங்க, சத்தியோட நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்தம்மா இந்தா, இதெல்லாம் நீங்க சாப்பிடு. மீனை பிளேட்டோட முழுங்கிட்டா பழகிய போச்சுப்பா. விட்டா கோழியை பச்சையாவே தின்றுவா. அந்த கோழியை உள்ள எடுத்துட்டு போமா. இந்த கோழியை உள்ள எடுத்துட்டு போய் குழம்பு வச்சு நல்ல பீஸா போட்டு ஒரு பெரிய தூக்குவல் நிறைய குழம்பு ஊத்தி இவங்களுக்கு கொடுத்து அனுப்பி வைமா. மைனி நீங்க தப்பா நினைக்கலாம், நான் ஒண்ணு கேட்கவா? ஏமா நீ எப்படி குழம்பு வைக்க போறது இல்ல, அந்த கோழியை பார்த்துட்டே தான் உட்காந்துருக்க போற. முழுசாவா முழுங்க முடியும்? முடியாதுல்ல. குழம்பு வச்சு தருவா, நீ எடுத்துட்டு போ. அது இல்ல மைனி, வெறும் குழம்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா என்ன பண்றது? ஒரு சட்டி நிறைய ஒரு பெரிய பாத்திரத்துல நிறைய சோத்தையும் கொடுத்தீங்கன்னா அப்படியே பொழுத ஒட்டிக்குவேன். குட் ஃபேமிலி. என் மாமியாருக்கு ஏத்த ஜோடி. இதுல கைக்குள்ள போட்டு வச்சுட்டு என் மாமியார் ஒரு ஊருட்டு ஊட்டிட வேண்டியதான். அரிசி விற்கிற விலைக்கு சோறு வேறையா? சரி சரி, குழம்பையே கொடுக்குறோம், சோறுல என்ன ஆக போகுது? கொடுத்து தேஞ்ச பரம்பரை நம்ம பரம்பரைன்னு ஆயிக்க வேண்டியதுதான். வேதா, குக்கர்ல இன்னும் 4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா போடு, பத்தாது. எல்லாத்தையும் வடிச்சு இவியலுக்கே கொடுத்துரு, நமக்கு வேற ஏதாவது செஞ்சுக்கலாம். சரிங்க அத்தை. மைனி மைனி ஒரு நிமிஷம், எனக்காக செய்யணும்னா பேசாம பிரியாணியே போட சொல்லிருங்க, ஒரே வேலையை முடிஞ்சிரும்ல. எதுக்கு குழம்பு வேற சாதம் வேற தனித்தனியா வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவானே. எது பிரியாணி ஈஸியா? குழம்பு வேற சோறு வேற வடிக்கிறது கஷ்டமா? ஆஹா, குக்கர்ல சோறு வைக்க போறேன், 1/2 மணி நேரத்துல வெந்துடும். அது பாட்டுக்கு குழம்பு ஈஸியா என்னத்தையாவது தாளிச்சு விட்டு டபக்குன்னு தூக்கி இந்த பீஸ் எல்லாம் போட்டோம்னா குழம்பு கொதிச்சிடும். பிரியாணி அப்படியா? 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அடுப்புலயே நின்றுக்கிட்டு கிண்டிக்கிட்டு வதக்கிக்கிட்டு மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி ஒவ்வொரு மசாலாவையும் போட்டு வேதாத வெயில்ல இதெல்லாம் எனக்கு தேவைதான். ஏம்மா அவ என்ன சொல்றதால அதே செஞ்சு கொடுத்துரு. நமக்கு அந்த மீனை கொஞ்சம் குழம்பு வச்சிரு. பரவாயில்ல மைனி, வாழ்க்கையிலே இன்னைக்குதான் எனக்கு ஒரு நல்ல விருந்து காத்திருக்குது. இத்தனை நாள் நீங்க உங்க சமைய சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு தலையெல்லாம் வெடிச்சு போயிருச்சு. இந்த பிள்ளை மீனை வறுத்து கொண்டு வந்த விதம் என்ன, வாசனையே தெரியாம மீனை வறுத்தா பாத்துக்கங்க. அல்டிமேட் அல்டிமேட் அல்டிமேட். அதுலயும் என்னன்னா அந்த மீனோட மசாலா இன்னைக்கு என் நாக்கிலே நின்றுகிட்டு இருக்குன்னா பாத்துக்கங்களேன். பேசாம அந்த மீனை குழம்பு வைக்காம எனக்கே பொரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிரியாணிக்கு சைடிஷா வச்சு தின்னுக்கலாம். பாத்தீங்களா? இதான் சொந்த செலவில் நானே சூனியம் வச்சுக்கிறேங்கிறது. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்கிற கதையா? ஏதோ பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டுன்னு சொல்லி விட்டா, நம்மளா செய்ய போறோம்னு நினைச்சு விட்டா, இவன் ஏன்னா இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு வாரிட்டு போயிடுவா போலயே. அத்தா கோழி வெயிட்டிங், சீக்கிரம் சொல்லுங்க. ஏம்மா அவ எதை கேட்கால அதெல்லாம் செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா நமக்கு போடு, இல்லைன்னா பட்னியா கிடந்து நாங்க சாகிறோம். அவளை முதல்ல அனுப்பிச்சு விடுமா. இது ஒரு நல்ல முடிவு.